Hello dear brothers and sisters. So welcome to Pothamil classes. So Pothamil நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திரிசூலம் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் நீங்கள் டேரக்ட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒரே ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அந்த ஷெடியூல் படி தான் கிளாஸஸ் வரப்போகுது. கிளாஸஸ் வந்து யூடியூப் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்லை பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். சரியா, ஓப்பன் ஃபார் ஆல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஷெடியூல் படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூல் படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸஸ் நம்ம பொதுத்தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுத்தமிழில் அழகு 7ன்னு பார்க்கும்போது நம்ம அறநூல்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் நாலடியார், நான்மணி கடிகை இது போன்ற நூல்கள்லாம் நம்ம படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு கிளாஸ் நம்ம நாலடியார். சரியா, ஸோ நாலடியார் சம்மந்தப்பட்ட முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸ் நல்லா பாருங்கள். இது ஸ்கூல் புக்ஸு, அவுட் சோர்ஸு எல்லாத்தையுமே எடுத்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஆகணும். புரியுதா, நம்ம என்ன சொல்கிறனோ ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும் அதையும் படிச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸில் வந்து ஏதாவது 1-2 ஆட் பண்ணியிருந்தாலும் அதையும் படிச்சுக்கோங்க. சரியா, கம்பல்சரியாக இந்த ஒரு கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதே போல் 6 to 12 எங்கெங்கெல்லாம் வந்து நாலடியார் சம்மந்தப்பட்ட அந்த பாடல்கள், பாடல் வரிகள், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம், பார்த்துக்கலாம். சரியா, ஓகேம்மா. ஸோ அழகு 7 அறநூல்கள், ஸோ நாலடியார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்து படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ ஃபைன். ஸோ அப்போது பொதுத்தமிழ் அழகு 7 அறநூல்கள். ஓகேம்மா. ஸோ நாலடியார். ஸோ நாலடியார் நூல் அதனுடைய ஆசிரியர் யாருமா, சமண முனிவர்கள். சரியா, நாலடியார் நூலுடைய ஆசிரியர் யாரு, சமண முனிவர்கள். அதே போல் இது 14 கீழ்கணக்கு நூல். சரியா, 14 மேல்கணக்கு நூல்னா 10 பாட்டும் 8 தொகையும் 14 மேல்கணக்கு நூல்னு பார்க்குறோம் இல்லையா. அதே போல் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது நம்ம திருக்குறள், நாலடியார்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாலடியார் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்கள்லேயே ஒரு அறநூல். ஏன்னா அறநூல்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பொதுத்தமிழில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்ப்போம். சரியா, ஸோ அப்போது 14 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. முக்கியமான இன்னொரு விஷயம், 14 கீழ்கணக்கு நூல்கள்லேயே தொகுக்கப்பட்ட, அதாவது தொகுப்பு நூல்லாம் என்னம்மா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைலேஷன் சொல்லுமா. கம்பைலேஷன் அது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது எங்கேருந்து கிடைச்சாலும் சரி, அது நீங்களே உருவாக்கி இருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா பல இடத்துல இருக்கும். அந்த பல இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு மெட்டீரியலாக நீங்கள் மாற்றுறீங்க, ஒரு கம்பைலேஷனாக மாற்றுறீங்க அப்படின்னா அதை தானே சொல்லுவோம் தொகுப்பு. அதை பலதரப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை, ப்ராடக்ட்ஸை தொகுத்து ஒன்றா கொடுக்குறது, அதுக்கு பேர் தான் கம்பைலேஷன் சொல்லுவோம். அதான் தமிழில் தொகுப்பு நூல். புரியுதா. ஸோ அந்த மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள்லேயே தொகுக்கப்பட்ட நூல் இதுதான். ஏன்னா சமண முனிவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாடல்களை என்ன பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபர்கள். அப்போ 400 பேரால் எழுதப்பட்ட அந்த ஒரு நூல் 400 பாடல்கள். அந்த 400 பாடல்களையும் ஒன்றா கொண்டு தொகுத்து நாலடியார் அப்படின்றது நம்ம படிச்சுட்டு இருக்கோம். புரியுதா, ஏதோ ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட நூல் கிடையாது இது. புரியுதா, அதனால தான் சமண முனிவர்கள்னு பார்க்குறோம். முனிவர்கள் பன்மையில் வந்திருக்கு இல்லையா, பல பேர். இப்போ சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது, எல்லாரும் எழுதினதை ஒருத்தர் தொகுத்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா. ஸோ அப்போ எல்லாரும் எழுதுனதை தொகுத்து நம்மளுக்கு படிக்கிறதுனால இது ஒரு தொகுப்பு நூல். அதே போல் 14 கீழ்கணக்கு நூல்லையே ஒரே தொகுப்பு நூல் இதுதான். புரியுதா, மற்றது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஃபைன். அதே போல் 14 கீழ்கணக்கு நூலில் தொகுப்பு நூல் பார்த்துருமா. அதே போல் இது என்ன பாவகை நூல், வெண்பா வகை. சரியா, நாலடியார் கொஸ்டின் கேட்கலாம். நாலடியார் நூல் என்ன பாவகையை சார்ந்தது கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா, வெண்பா வகை நூல். அதே போல் கடவுள் வாழ்த்து நீங்களாக என்னது, அது இல்லாமல் 400 பாடல்களை கொண்டது. அப்போ ஒருவேளை கொஸ்டினில் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நாலடியாருடைய மொத்த பாடலுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 400 + 1 401. புரியுதா, 400 பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து. ஸோ 401 கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து கேட்டாங்கன்னா, பொதுவாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாலடியாருடைய பாடலுடைய எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 400. ஓகேவா. இல்லை நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாகன்னு கேட்டாலும் 400 தான். புரியுதா. ஸோ பொதுவாக கேட்டாலும் 400 தான், நீங்களாகன்னு கேட்டாலும் 400 தான், கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா 401. சரியா, தெளிவாக படிச்சுக்கணும். அதே போல் திருக்குறள் நம்ம பார்த்துருப்போம். சரியா, திருக்குறள் கிளாஸ் பார்க்காதவங்க திருக்குறள் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துக்கலாம். திருக்குறள் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்துருப்போம், திருக்குறளை அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பாலாக பகுக்கிறோமா. அதே போல் நாலடியாரையும் அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு முப்பாலாக பகுத்திருக்காங்க. ஸோ அறம் பொருள் இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது. ஓகேவா, முப்பால் பகுப்பு கொண்டது. அதே போல் திருக்குறளில் 133 அதிகாரங்கள் பார்க்குறோம் இல்லையா, நாலடியார் 40 அதிகாரங்களை கொண்டது. நாலடியார் நூல் இந்த முப்பாலையும் சேர்த்து இதில் 40 அதிகாரங்களை பிரிச்சிருக்காங்க. ஒரு அதிகாரத்துக்கு
10 பாடல்கள். எப்படி திருக்குறளில் 10 குறள்கள் இருக்குமோ அதே போல் இங்கேயும் ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 400 பாடல்கள். புரியுதா? அப்போ நாலடியார் நூலில் இருக்கக்கூடிய அந்த 400 பாடல்களை 40 அதிகாரமாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இதில் அறத்துப்பால்னு பார்க்கும்போது 2 இயல்கள். அறத்துப்பால்னு பார்க்கும்போது 2 இயல்கள். ஆக்சுவலாக வந்து நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயல்களை கொண்டது. எத்தனை இயல்களை? 12 இயல்களை கொண்டது. ஆனால் ஒரு சில டேட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் 11 இயல்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இயல்களே வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். 12 இயல்கள் அந்த ஒரு இயல் எங்கே அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். அது நிறைய டேட்டாஸில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்ட் ஆன்சர்ன்றது கிடைக்க மாட்டேது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸாம்ஸில் உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி 11, 12 மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. 1 கொடுத்தா 12 இல்லை 10 அப்படி கொடுப்பாங்க, இல்லை 8 இல்லை 16 அப்படி தான் கொடுப்பாங்க. 11, 12 மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை 11, 12 சேர்த்து கொடுத்துட்டாங்க சார், ஒரே கொஸ்டினில் 2 ஆப்ஷனும் வந்துருச்சு அப்படின்னா 12க்கு போங்க. புரியுதா? 12 இல்லை 11 இருக்குது, 11 டிக் பண்ணுங்க. ஓகேவா? 2 இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 12க்கே போங்க. அப்படி கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் என்னது? நாலடியாருடைய மொத்த இயல்களுடைய எண்ணிக்கை 12. ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போது இந்த அறத்துப்பாலில் 2 இயல்கள், அதில் 13 அதிகாரங்கள். எவ்வளோ? 13 அதிகாரங்களை கொண்டது. அதே போல் பொருட்பால் 7 இயல்களை கொண்டது. இந்த 7 இயல்களும் 24 அதிகாரங்களை கொண்டது. அதே போல் இன்பத்துப்பாலில் இன்பமில் 2 இயல்கள் 3 அதிகாரங்களை கொண்டது. மொத்தம் கூட்டணும் அப்படின்னா 40 அதிகாரம் இருக்கும். சரியா? இங்கே இயல் 11 தான் இருக்கும், ஆனால் 12 இயல்களை கொண்டது. ஓகேவா? அதே போல் இந்த இயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? துறவரவியல் தான் முதல் இயல். கொஷின்ஸ் கேட்கலாம், நாலடியாரின் முதல் இயல் எது? துறவரவியல். ஓகேவா? ஸோ நாலடியாரில் துறவரவியலில் ஸ்டார்ட் ஆகிட்டு கடைசி இயல் எது? இன்பவியல். கடைசி இயல் எது? இன்பவியல். ஸோ துறவரவியல் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கடைசியில் இன்பவியல் வரைக்கும் 12 இயல்களை கொண்டது நாலடியார் நூல். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, அதிகாரத்தை வகுத்தவர். இந்த நாலடியார் நூல் இருக்கு இல்லையா, அந்த நாலடியார் நூலுக்கு 400 பாடல்கள். ஓகே, இதுக்கு அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த 40 அதிகாரத்தை ஒருத்தர் வகுத்து கொடுத்துருக்காரு. 40 எந்தெந்த பாடல்கள்லாம் ஓகே இந்தந்த அதிகாரத்துக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து கொடுத்துருக்காரு. யாரு? பதுமனார். ஸோ நாலடியார் நூலுடைய அதிகாரங்களை வகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பதுமனார். சரியா? இந்த நாலடியார் நூலுடைய பாடல்களை தொகுத்தவர், ஒரே தொகுப்பு நூல்னு பார்க்குறோம் இல்லையா, தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். அவரும் பதுமனார் தான். புரியுதா? அப்போ அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் தான் வந்து 400 பாடல்களை என்ன பண்ணுறாரு? தொகுக்கவும் செய்கிறாரு. தொகுத்து இதெல்லாம் இந்தந்த அதிகாரத்தில் வரணும்னு சொல்லிட்டு 40 அதிகாரங்களாகவும் அந்த பாடல்களை பிரிக்கிறார். ஓகேவா? அப்போ தொகுத்தவரும் அவர் தான், அதிகாரத்தை வகுத்தவரையும் அவர் தான். சரியா? அதே போல் முப்பாலாக பகுத்தவர். அதிகாரம்னா அதே போல் வகுத்தவர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பதுமனாரும் படிப்போமா? இதே வந்து பார்த்தோன்னா முப்பாலாம். ஓகே, இது அதிகாரம் இருக்குப்பா. இது வந்து பார்த்தோன்னா 3 பாடல்களா, இந்தந்த பாடல்களாக இது அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லுது. இந்த பாடலாக இது பொருட்பாலை சார்ந்து சொல்லுது. இந்த கருத்துக்களாக இது இன்பம் சார்ந்த விஷயங்களை சொல்லுது. புரியுது? அப்படி முப்பால பகுத்தவர் யாருன்னா அது தருமர். ஓகேவா? ஸோ தருமருக்கும் பதுமனாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதிகாரங்களை வகுத்தவர், அதே போல் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். முப்பால பகுத்தவர் தருமர். ஓகேவா? அதே போல் உரை எழுதினவங்க 2 பேரும், தருமரும் சரி பதுமனாரும் சரி நாலடியாருக்கு உரை எழுதியிருக்காங்க. 2 பேருமே எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். நாலடியார் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். சரியா? அதே போல் இதனுடைய காலகட்டம் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு. பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்றதால கிட்டத்தட்ட சங்க காலத்துக்கு அடுத்த ஒரு காலகட்டம், சங்கம் அறிவிய காலகட்டம் சொல்லுவோம். அப்படிலாம் கலப்பிரர்கள் காலகட்டம் சொல்லுவோமா, அந்த ஒரு காலகட்டத்தை சார்ந்த நூல். அதே போல் 17 கீழ்கணக்கு நூல் நம்ம பார்க்குறோம். அதே போல் 17 கீழ்கணக்கு நூலில் எல்லா நூல்களும் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு அடுத்த நூல் தான், எக்ஸப்ட் திருக்குறள். திருக்குறள்ன்றது 17 கீழ்கணக்கு நூல்களாக இருந்தாலும் சரி அது சங்க காலத்தை சார்ந்த நூல் அப்படின்றது நம்ம படிக்கிறோம். ஏன்னா திருவள்ளுவருடைய ஆண்டு பொது ஆண்டுக்கு முன் 31வது ஆண்டு, பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டு அப்படின்றது படிச்சிருப்போம். பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டு அப்படின்னா சங்க காலத்தை சார்ந்தது. ஓகேவா? மற்ற நூல்கள் எல்லாமே 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிறது எல்லாமே சங்க காலத்துக்கு அடுத்த காலகட்டத்தை சார்ந்தது, கலப்பிரர்கள் காலம், சங்கமறிவிய காலகட்டத்தை சார்ந்தது. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, சிறப்பு பெயர்கள். நாலடியாருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்களாக இருக்குது? நாலடியாரை சிறப்பித்து வேறு பெயர்களாக நம்ம கூப்பிடுவோம். எப்படி? நாலடி 400, நாலடி 4 அடிகளை கொண்டது, 400 பாடல்களை கொண்டது. அதனால் நாலடி 400. இன்னொன்று முக்கியமானது வேளாண் வேதம். வேளாண் வேதம் அதான் அடித்து துவைச்ச கொஸ்டின். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிற நூல் நாலடியார். ஓகேவா? அதே போல் சிம்பிளாக நாலடி 400 சொல்லுவோம், நாலடியும் சொல்லுவோம். இன்னொன்று திருக்குறளின் விளக்கம். திருக்குறளை போன்ற ஒரு அமைப்பையும் திருக்குறளுக்கு இணையாகவே ஒரு மதிப்பை கொடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நூல் நாலடியார். நிறைய கருத்துக்கள் எதிரையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அறம்பொருள் இன்பம் சார்ந்து. ஓகேவா? அதனால் திருக்குறளின் விளக்கம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இன்னொன்று குட்டி திருக்குறள். இதுக்கு குட்டி திருக்குறள்ன்ற இன்னொரு பேரும் இருக்குது. சரியா? நோட் பண்ணிக்கோங்க.
சரியாமா? ஸோ நாலடியார் இது எல்லாமே நாலடி 400 அப்படின்னாலும், வேளாண் வேதம் அப்படின்னாலும், நாலடி அப்படின்னாலும், திருக்குறளின் விளக்கம் அப்படின்னாலும், குட்டி திருக்குறள் அப்படின்னாலும் எதை குறிக்குது? நாலடியார் நூலை குறிக்கிறது. சரியா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க. திருக்குறளுக்கு சமமாகவும் அதுக்கு அடுத்தபடியாகவும் இதனுடைய ஸ்டேட்டஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்? தேசிய கீதம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, நம்முடைய நேஷனல் ஏந்தம் இருக்குன்னா அதுக்கு இணையாக நம்ம பார்க்குறதுனது தேசிய பாடல். ஸோ தேசிய பாடலும் தேசிய கீதத்துக்கு இணையாக நம்ம போற்றி நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் திருக்குறள் போலவே இதுவும் சிறப்பாக பெற்றிருக்கிறதுனால திருக்குறளுக்கு சமமாகவும் நம்ம மதிப்பு கொடுக்குறோம். அதே போல் நம்ம வச்சு எண்ணும் போது இப்போ நம்ம 17 கெழுக்கலக்க நூல்னு சொல்லும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? திருக்குறள் நாலடியார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து எண்ணப்படக்கூடிய ஒரு நூல், அதே போல் திருக்குறளுக்கு சமமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு நூல். ஓகேவா? அதே போல் பெருமுத்தரையர் பற்றி கூறுநூல். பெருமுத்தரையர் ஸோ இதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா தியரிஸ் இருக்குது. ஸோ பெருமுத்தரையர் அப்படின்றவங்க ஸோ பாண்டியர்கள், அவங்க தான் பாண்டியர்கள், இல்லை பாண்டிய பிரிவை சார்ந்தவங்க, அங்கேருந்து வந்தவங்க அப்படின்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ பெருமுத்தருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய ஒரு நூலாகவும் இந்த நாலடியார் நூல் இருக்குது. ஓகேவா? ஏன்னா சமண முனிவர்கள் இந்த ஒரு காலகட்டமே பார்த்தோன்னா பாண்டியர்கள். ஸோ பாண்டிய மன்னன் கீழே இருந்த சமண முனிவர்கள் தான் பார்த்தோன்னா அங்கே இருந்த அந்த நாட்டில் இருந்த சமண முனிவர்கள் தான் பார்த்தோன்னா இயற்றிய நூல் அப்படின்றத பார்க்குறோம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஸ்டோரிலாம் நீங்கள் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ பாண்டிய மன்னர் இருப்பார், ஸோ சமண முனிவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ சமண முனிவர்கள் பஞ்சம் நீங்கி திரும்பவும் அவங்களுடைய வேறு இடத்துக்கு போகும்போது பாண்டிய மன்னர்கிட்ட சொல்லாமே பார்த்தோன்னா அவங்கவுங்களும் ஒவ்வொரு பாடல்களை பார்த்தோன்னா எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ கோபம் கொண்ட பாண்டிய மன்னன் இந்த நூல்கள் எல்லாத்தையுமே, இந்த சுவடிகள் எல்லாத்தையுமே எடுத்து ஆற்றல் வீசியதாகவும், அதில் ஒரு 400 பாடல்களை மற்றும் ஆற்று நீரை எதிர்த்து திரும்ப பார்த்தோன்னா அதை எதிர்த்து முன்னேறியதாகவும், அந்த 400 பாடல்களை கலெக்ட் பண்ணி தான் நாடி 400 நாலடியார் அப்படின்ற ஒரு நூலாகவும் நம்மளுக்கு தொகுத்ததாகவும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அது. ஸோ பெருமுத்திரையர் பற்றின சிறப்பை சொல்லக்கூடிய, இல்லை பெருமுத்திரையர் பற்றின வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல் நம்மளுக்கு நாலடியார். நாலடியாரும் அதை பற்றின சிறப்பாக சொல்லுது. ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போது பேசிக்காக தெரிஞ்சிட்டோம் இல்லையா? இப்போது நம்முடைய ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டி புக்ஸில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள், இந்த பாடல் வரிகள் அதுக்கான பொருள் என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சோம்னா எக்ஸாம்பிள் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதிலே சொல்லும் பொருளும் சார்ந்த விஷயங்களும் ஒரு சிலது நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே நிமிஷம்மா. ஸோ ஓகே ஃபைன். சரி. ஸோ ரொம்ப டிம்மாக தெரியுதுங்களா? ரொம்ப இதாக இருக்குல்ல? ஸோ ஃபைன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா டிஸ்பிளே ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கேமரா கேப்சர் பண்ணுறது ஏதாவது ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஓகே ஃபைன். ஸோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு நான் ஒரு கண்டென்ட் கொடுத்தாவே ஸோ என்னுடைய லைட் செட்டிங்ஸ் சரியில்லை, என்னால் கரெக்டாக செட் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கண்டென்ட் ஓரளவு தெரியும். நீங்கள் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, வேறு வழி இல்லை. புரியுதா? இதே நான் ஜென்ரல் கிளாஸஸ் வரேன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸ் வரேன்னா மேக்ஸிமம் பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும். அது உங்களுக்கு பளிச்சு நானும் தெரியும், என்னுடைய கண்டென்ட்டும் தெரியும். பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வீடியோ நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ பார்த்துக்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போ 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம். ஸோ இதில் பாருங்க, வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார். என்ன சொல்ல வருது? கல்வியை பற்றி சொல்லுது. அதை பற்றி சொல்லுது இந்த பாடல் வரிகள், கல்வியை பற்றி சொல்லுது. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை நம்ம எவ்வளவுதான், வாய்த்தீயிற் கேடில்லை, எவ்வளவுதான் மற்றவங்க வாய்த்து ஈயில் எவ்வளவுதான் கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு செல்வம் தான் நம்முடைய கல்வி. மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அதை குறைபடாது. அதே சமயத்தில் அங்கே பாருங்களேன், மிக்க சிறப்பின் அரசன் செறின் வவ்வார். எவ்வளவு சிறப்புடைய ஒரு அரசனாலையும் நம்மளுடைய கல்வியை எடுத்துக்க முடியாது. ஏன்னா கல்வி செல்வம். இப்போ நான் என்கிட்ட உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு என்னுடைய கைடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். நான் சொல்லி கொடுத்துட்டேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன்றதுக்காக அது என்னை விட்டு போயிடுமா? கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவ்வளோ சிறப்புமிக்க ஒரு கல்வி எச்சம் எவனொருவன் மக்கட்கு செய்வன. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செல்வி செய்யணும் அப்படின்னா, விச்சைனா கல்வியை தான் வழங்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வியை தான் வழங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? கல்வி சார்ந்து என்ன படிச்சிருக்கோம்? RTE ஆக்ட் 2009. இது நம்மளுக்கான கல்வியை பார்த்தோன்னா குழந்தைகளுக்கான கல்வியை உறுதி செய்யுது. அதே போல் என்ன பார்த்துருப்போம்? ஆர்டிகல் 21
பார்த்துருப்போமா, 21 ஏன்றதை பார்த்துருப்போமா. அதே போல் டிபிஎஸ்பியில் என்ன பார்த்துருப்போம், ஆர்டிகல் 45 வழிவகை செய்யுங்க 0 to அதை பார்த்தீங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, இது 6 முதல் 14 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டு வந்தாங்க. எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஏப்ரல் 1, 2010 நடைமுறைக்கு வந்துச்சு. இது சம்பந்தப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, 2002. ஓகேவா. ஸோ இது எல்லாமே எது, குழந்தைகளுக்கான நம்மளுடைய பிள்ளைகளுக்கான கல்வியை உறுதி செய்யக்கூடியது. அதனால தான் அந்த மாதிரி தான் இது என்ன சொல்லுது நாலடியாருடைய இந்த பாடல்கள். ஸோ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மக்களுக்கு அவன் செய்யக்கூடியது என்னன்னா நல்ல கல்வியே வழங்கணும், மற்றதை கிடையாது. அவனுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்துட்டாவே அவனுடைய கல்வியை, அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வியை வேறு யாராலும் எடுத்துக்க முடியாது. அதனால் அவங்க உயர்வடைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாடல் வரிகள். ஓகேவா. ஸோ ஃபைன். ஸோ பாருங்கள், கல்வியை பொருள் போல வைத்திருப்பணும். நம்ம இதெல்லாம் கல்வி, நம்மள்ட்ட இருக்கிற கல்வின்றது நம்மளுக்கு ஒரு செல்வம், பொருள் தானே. நம்ம பொருள் போல வைத்திருப்பணும். அது பிறரால் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. கொல்லப்படாதுன்னா என்னது, எடுத்துக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா. ஒருவருக்கு கொடுத்தாலும் குறையப்படாது. அது நம்மளுக்கு ஒருத்தருக்கு கொடுத்தாலும் நம்மகிட்ட இருந்து குறையாது. மிக்க சிறப்புடைய ஒரு அரசாலும் கூட நம்மளுடைய கல்வியை கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே தவிர மற்றது எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ ஓகே, அடுத்து பாருங்க. 4 2 சொல்லுக்கு உறுதி. இதனது பழமொழி. இதில் 4ன்றது நாலடியார் திருக்குறள் என்றது, 2ன்றது திருக்குறளை குறிக்குது. பழகு தமிழ் சொல்லுரிமை 4 2 அப்படின்றது நாலடியார்லையும் திருக்குறள்லையும் அப்படின்றது பழமொழி. ஓகேவாமா. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸாக நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அதே போல் பாருங்கள், அடுத்து பாருங்கள் 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடல். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கல்வி கரையில் அப்படின்னா கல்வின்றது கரைன்றது என்னம்மா, நம்ம ஒரு ஏரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரல். இப்போ ஒரு பெரிய கடலே எடுத்துக்கோங்க. கடலுக்கு வந்து பார்த்தோம்னா ஷீஷோர் இருக்கும் இல்லையா, கடற்கரை இருக்கும் இல்லையா, அதுக்கு அப்படின்னா கடல் அதோட முடியுது அப்படிதானே அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா கரை இருக்குது. ஓகேவா. ஆனால் கல்விக்கு கரைன்றதே கிடையாது, ஒரு எல்லைன்றதே கிடையாது. ஏன்னா நம்ம அவ்வளோ விஷயங்களை கற்றுக்கலாம். கல்வின்றது ஜஸ்ட் டிஎன்பிசி படிச்சுட்டு ஒரு குரூப் 4 குரூப் 2 வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டாக அப்படிலாம் கிடையாது. ஓகேவா. படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வேலை வாங்கினாலும் சரி, கல்வியில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நாட்டில். ஓகேவா. நிறைய நூல்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ ஒரு சிறந்த கல்வி கட்டுறவன். சும்மா எக்ஸாம் வரைக்கும் படிச்சுட்டு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் எதுவுமே என் வாழ்க்கையில் அப்டேட் பண்ணல, அதுக்கப்புறம் எனக்கு அறிவே இல்லை அப்படின்னா, மற்ற ஒரு நாலேஜில் அறிவே இல்லைன்னா நீ படிச்சும் பிரயோஜனம் கிடையாது. புரியுதா. முக்கியமாக உன்னால் மற்றவங்களுக்கு எதுவுமே சொல்லி தரவும் முடியாது. புரியுதாமா. ஸோ அதுதான். ஸோ கல்விக்கு கரையே கிடையாது. அது ஒன்று. அடுத்து கற்பவர் நாள் சில. அதில் அந்த கல்வியை கற்கக்கூடியவங்க இல்லை மக்களாகிய நம்மளுடைய வாழ்நாள்ன்றது இல்லை சில நாட்கள் தான், சில காலங்கள் தான் நம்ம வாழ்கிறோம். சரியா. சில காலங்கள் தான் வாழ்கிறோம். மெல்ல நினைக்கின் பிணிபல. இந்த வாழக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நிறைய இருக்குது. பிணி, நோய், நான் சொல்கிறது நம்ம துன்பம் நிறைய இருக்குது. புரியுதா. அப்படி இருக்கும்போது தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலூன் குறியின் தெரிந்து. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை, ஒரு அன்னப்பறவைன்னு சொல்ல முடியா, ஒரு அன்னப்பறவை எப்படி நீரை விட்டு பார்த்தீங்கன்னா நீரை மட்டும் நீக்கி பாலை மட்டுமே ஆராய்ந்து என்ன பண்ணுவோம், பாலை மட்டுமே எடுத்துக்குமோ, அதே போல் பாருங்க, தெல்லிதன் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே, மக்களாகிய நாம தெளிவடைந்து எந்தெந்த அறிவுடைய நூல்கள் நம்மளுக்கு வேணுமோ அதை ஆராய்ந்து கற்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. யாரு, சமண முனிவர்கள் சொல்றாங்க நாலடியார் பாடல் மூலியமா. சரியா. அடுத்து பாருங்க, 6ஆம் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும். நாய்க்கால்கள், இப்போ நாயுடைய கால்களை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா, கால் அப்படி வச்சிருக்கோம் இல்லையா, பாருங்க அப்படி வச்சிருக்கோம். கால் அப்படி வச்சிருக்கும் போது அந்த என்ன சொல்றது, அந்த விரல்கள் எல்லாமே ஒட்டி இருக்கும். அப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த நாய்க்கால் மாதிரி நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருப்பான். நன்கு அணியராயணம், நம்ம கூட என்ன அணியராயணம், ஒரு அணி போல நன்கு என்ன பண்ணுவோம், நம்ம கூட எப்பயுமே சேர்ந்திருப்பான். ஆனால் ஈக்கால் துணையும் உதவாதார். அவனால் நம்மளுக்கு ஒரு ஈ அளவு கூட, ஈயனுடைய கால்கள் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த அளவு கூட அவனால் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காது. ஆனால் நம்ம சுற்றி நம்மளை ஒட்டிகிட்டே இருப்பான் நண்பன்ற பேரில். ஓகேவா. நட்பெண்ணாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்பு என்னப்பா நட்புன்னு கேட்குறாங்க. எண்ணாம். சரியா. நட்பெண்ணாம், அது ஒரு நட்பே கிடையாது, அதெல்லாம் ஒரு நட்பா அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, சேதே என்னும். சரியா. சேதானும் சென்று கொள்ளல் வேண்டும். சேய் அப்படின்னா தொலைவு. சரியா. சேதானும் தூரமா இருந்தாலும் சென்று கொள்ளல் வேண்டும். எவ்வளவு தூரமா இருந்தாலும்
ஒருத்தருடைய நட்பை போயிட்டு நம்ம ஏற்றுக்கணும். எவ்வளோ தூரத்தில் தான் அவருடைய அந்த மாதிரியுடைய ஆட்களுடைய நட்பை ஏற்றுக்கணும். அந்த நபர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஏற்றுக்கலாம்? செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்போ நிலம் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விவசாயம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும். ஒரு 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 கிணத்துல வந்து நீர் எடுத்து விட்டோம் அப்படின்னா, விவசாயம் கிடையாது, இப்போ வந்து யூடியூப் அதெல்லாம் வந்துச்சு, நம்ம நிறைய பார்க்குறோம், எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிணத்துல நீர் எடுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 ஏக்கர் ஒரு 10 ஏக்கர் இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குண்டில் போயிட்டு, குண்டுனா நம்ம நிலப்பகுதியை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த குண்டுங்களுக்கு அந்த ஒரு இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம தண்ணியை பாய்க்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வாய்க்கால் நம்ம பிடிச்சிட்டு போனாலும் சரி, அந்த வாய்க்கால் எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை சேர்த்துரும். ஓகேவா? ஸோ எங்கேயே கிணறு இருக்கும், அங்கேருந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, அந்த வாய்க்கால் மூலயமா எடுத்துகிட்டு போய் நம்மளால் தண்ணியை சேர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்வாய்கள், இப்போ ஊரில் வந்து அணையில் இருந்தெல்லாம் கால்வாய்கள் போகுது இல்லையா, ஸோ அந்த கால்வாய்கள் எங்கே இருக்கக்கூடிய நீரையும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்குது. அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துக்கு அந்த கால்வாய் இங்கே இருக்கிற ஒரு கால்வாய் எடுத்து போய் தண்ணியை சேர்க்குது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு உதவி. அதுபோல தான் என்ன சொல்கிறாரு, வாய்க்கால் அணையார் தொடர்பு. அந்த மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த நன்மையை செய்யக்கூடிய, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உங்களை வந்து நட்பாக நினச்சி பார்க்கக்கூடிய அந்த மாதிரி நபர்கள் அவங்க எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, இதை அதாங்க சொல்லிப்பாங்க, சேதாயினும் எவ்வளோ தொலைவில் அவங்க இருந்தாலும் அவங்களுடைய நட்பை கொள்ளல் வேண்டும். கொள்ளலானது ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி கூடவே இருந்து எந்த உதவியும் செய்யாத நட்பர்கள் இதை நட்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க சமண முனிகளுடைய நாலடியார். புரியுதா? அதான உண்மை. ஃப்ரெண்டு நம்ம கூட என்ன பண்ணியிருப்பான், கூடவே சுற்றிட்டு இருப்பான், ஆனால் அவனால் எந்த யூஸ் இருக்காது. திடீர்னு ஏதோ பிரச்சனை ஓடிடுவான். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ அதான் பாருங்கள், பாடலுடைய பொருள் இங்கேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நாயின் கால்கள் நெருங்கி இருக்கும், அதுபோல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைவு தரும். விளைவுனா என்னது? விளைச்சல் தரும். சரியா? விளைய வைக்கும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு அவசரம்னா கண்டிப்பாக செய்வாங்க. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த மாதிரி நபர்களுடைய நட்பை நம்ம தேடி நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், நட்பை கொள்ளுதல் பாராட்டுதல் வேண்டும் அப்படின்றது தான் இந்த பாடல் வரிகள். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்கள், 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் தான் சார் ஸ்டாண்டர்டு, 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு டிஎன்பிசி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சொல்கிற விஷயத்தை டிஎன்பிசி செய்கிறாங்களா? கிடையாது. ஸோ அதையும் தாண்டி 11th 12th கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஏன் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், கேட்டோம்னா சரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னா பெருசாக எதுவும் கொடுக்கறதில்ல. அப்போ படித்து வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அவங்க என்ன தான் 10th ஸ்டாண்டர்ட்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் 11th 12th புது புக்காவது நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபைன். 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பாருங்கள், மலர் மிசை தோன்றும் மதியம் போல். என்னது இது? நாலடியார் பாடல், அதெல்லாம் படுத்துட்டு இருக்கோம், சும்மாலாம் வந்து படிச்சுட்டு இல்லை. அதனால் இதுல இருந்து கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது, தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் எதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அதான் படிச்சுட்டு இருக்கோம். மலர் மிசை தோன்றும் மதியம் போல. சரி, மலை மிசை, மலைனானது தெரியும் நம்மளுக்கு, மிசைனானது மேலே, மேலேன்னு அர்த்தம். அப்போ மலையின் மேலே தோன்றக்கூட மதியம் போல, நிலவு போல. மதியம்னா என்னது? நிலவு. சொல்லும் பொருளும் நோட் பண்ணிக்கோங்க. மதியம்னா என்னது? நிலவு. அப்போ மலையின் மேலே தோன்றக்கூடிய ஒரு நிலவு போல யானை தலைமிசை, யானையுடைய தலையின் மேலே, சரியா, வெண்கொற்ற குடையோடு, வெண்ணிற குடைன்னு சொல்ல முடியும், அந்த குடையினுடைய நிழல்ல அமைந்திருக்கக்கூடிய குடையர். குடையர்னா இந்த இடத்துல யாரு? மன்னனை குறிக்குது. சரியா? அந்த வெண்கொற்ற குடையின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அரசன் யானையில் வரும்போது வெண்ணிற குடையோடு யானை மேலே உட்காந்துருப்பான் இல்லையா? ஏன்னா அவ்வளோ சிறப்புடைவான், அவன் ஒரு மன்னன். புரியுதா? அப்படிப்பட்ட மன்னனும் நிலைமிசை துஞ்சினார். எப்படியாப்பட்ட மன்னனோ நிலத்தில் ஒரு நாள் விழுந்துதாண்டா தம்பி ஆகணும், அவன் செத்து தான் ஆகணும், மறைந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? என்றெடுத்து தூற்றப்பட்டாரே அல்லால். அவன் எவ்வளோ ஒரு மன்னன் தெரியுமா? ஆனால் இறந்துட்டான். எவ்வளோ பெரிய மன்னன் சொல்லும்போது தூக்கி வச்சு பேசுகிறோம், ஆனால் இறந்துட்டான் போது அவனை தூற்றுற மாதிரி பேசுகிறோம். ஓகேவா? எப்படியாப்பட்டவனோ எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடியவங்க தான். ஸோ அப்படி நம்ம தூற்றப்பட்டாரே அல்லால், அந்த மாதிரி தூற்றப்பட்டவங்களாம் தவிர எஞ்சினார் இவ்வுலகத்தில் இல்லை. புரியுது? அந்த மாதிரி தூற்றுனவங்க தான் எல்லாமே. எப்படியாப்பட்ட மன்னரையும் நம்ம தூற்றி அவன் இறந்து போயிட்டான் தான் சொல்லுவேன் தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இல்லைப்பா இவன் காலந்தாலத்தும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான்ப்பா, இவன்னா ஒரு சாகவே இல்லைப்பா, நம்ம யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னு என்ன சொல்ல வராங்க, எல்லாரும் பிறக்கிற எல்லாரும் ஒரு நாளைக்கு செத்து தாண்டா தம்பி ஆகணும், அதனால் பார்த்து பக்குவமாக நடந்துங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்க. ஃபைன். ஸோ ஓகே. அதுக்கடுத்து கல்வி அழகே அழகு. ஸோ நாலடியாருடைய பாடல் வரிகள் நம்மளுக்கு தெரியும். அடுத்த 12ஆம் புதிய புத்தகம். ஸோ பாருங்கள், நல்லார் நயவர் இருப்ப
நயமிலா கல்லார்க்கு ஒன்றாகிய காரணம். நல்லா பாருங்க, நல்லார் நல்லாரு ஒரு சிறந்த ஒரு கல்வி கற்ற ஒரு அறிவுடைய மக்கள், ஓகேவா, சான்றோர்கள், ஒரு அறிவுடைய மக்கள். நயவர் அப்படின்னா நல்லா பாருங்க, நயவர் அப்படின்னா அன்புடையவர். நயவர் அப்படின்னா அன்புடையவர். நல்லா கேட்டுங்க, எக்ஸாம்பிள் நயவர்னு கொடுத்துருவாங்க. நயவர்னு கொடுத்துட்டு சொல்லும் பொருளும் நயர், இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டால் நம்ம நிறைய இடத்துல நயவஞ்சகம்னு ஒரு சொல்லு நம்ம லைஃப்பில் நம்ம கேட்டுகிட்டே இருந்திருப்போம் இல்லையா. நயவர் அப்படின்னா நயவஞ்சகம்ன்ற ஒரு சொல்லுக்கு தகுந்த மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் பகைவர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே பகைவர்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நயவர், நயவஞ்சகம் படிச்சிருக்கோம். நயவஞ்சகம்னா ஒருத்தனை ஏமாத்துறது, அப்போ பகை, ஒருத்தனை ஏமாத்துறது, புரியுதா. அப்போ இது வந்து பார்த்தா நயவஞ்சகம்னா பகைடான்னு நம்ம நினச்சிப்போம். அது ஓகே ஃபைன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நயவஞ்சகம்ன்ற சொல்ல இருக்கக்கூடிய நய அப்படின்றது அன்புடையவர். ஒரு அன்புடையவரை, அன்பு கொண்டவரை, நல்லவனை வஞ்சிக்கிறது, அவனை ஏமாத்துறது, அதுக்கு பேர் தான் நயவஞ்சகம். ஆனால் நயவர் அப்படின்றது அன்புடையவர்னு பேர், புரியுதா. ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. பகைவர், ஏமாற்றுபவர், நண்பர், நண்பர் இல்லை அன்புடையவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நண்பர்னு இருந்தாலும் கரெக்டு தான், அன்புடையவர் இருந்தாலும் கரெக்டு தான், புரியுதா. நயவர்னா அன்புடையவர், புரியுதா. ஸோ அப்போ நல்லவர்கள், அன்புடையவர்கள் இருக்கும்போது நயம் இல்லாத, அன்பு இல்லை, நயம்னா என்னது, அன்பு, அன்பு, காதல், நட்பு, இதெல்லாம் இல்லாத கல்லார்க்கு, எதையுமே கற்காதவங்களுக்கு ஒன்றாகிய காரணம். ஒன்றாகிய என்னது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட ஒன்று இருக்கு, அதான் ஒன்று ஆகி, அவனுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னா அது செல்வம் படைத்தவன் அர்த்தம், புரியுதா. அப்போ நல்லவங்க இருக்கும்போது, அன்புடையவங்க இருக்கும்போது, எதுவுமே இல்லாத, அன்பு இல்லாத, கற்கவும் செய்யாத மக்களுக்கு ஒன்றாகிய பொருள் இருக்கிறதுக்கு காரணம் என்னப்பா அப்படின்றத அந்த பாடல் வரியுடைய பொருள், ஓகேவா. ஸோ தொல்லை பாருங்க, தொல்லை வினைப்பயன் அல்லது, அவங்க நல்லா இருக்கான காரணம் என்னன்னா தொல்லை வினைப்பயன், அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச வினைப்பயன் அவங்களுக்கு இப்போ நல்லது செய்யுது, அதனால் தயவு செஞ்சு நல்லதை செய்யுங்க, பிற்காலத்தில் உங்களுக்கு அது நல்லதை கொடுக்கும். நீங்கள் கற்காதவங்களாக இருந்தாலும் சரி, அன்பு இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி செஞ்ச ஒரு நல்ல பையன், விலை பயன் அப்படின்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறார், புரியுதா. இன்னொரு விஷயம், இவங்க நல்லவங்க தானே, அன்புடையவங்க தானே, இவங்க ஏன் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய திரும்ப அதே வினை பயன், அதுக்கு முன்னாடி அவங்க எதாவது செஞ்சுருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது இப்பிறப்பு மறுபிறவி அப்படின்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறாங்க. தட்ஸ் ஃபைன், ஓகேவா. இருந்தாலும் நம்மளுக்கு பாடல் வரிகள் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின். நல்லா பாருங்க, கல்லாரே அப்படின்னா கற்காதவங்க, படிக்காதவங்க. கல்லாரே ஆயினும் கற்றாரை, கற்றார்னா யாரு, படித்தவங்க, படித்தவங்கள சேர்ந்து ஒழுங்கின், அவங்க கூட நட்பு நம்ம பாராட்டும் போது, படிக்காதவன் படித்தவங்க கூட நட்பு பாராட்டும் போது, அவங்க கூட சேர்ந்து இருக்கும்போது நல்லறிவு நாளும் தலைப்படுவர். ஒவ்வொரு நாளும் நல்ல அறிவு அப்படின்றது நாளும், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அந்த அறிவுன்றது கூட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் படித்தவன் கூட இருப்பான், படிக்காதவன் படித்தவன் கூட இருக்கும்போது படித்தவன் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவுன்றது படிக்காதவனுக்கு அவன் கூட பழகிறதுனால அந்த ஒரு பண்புன்றது வரும், அறிவுன்றது வரும். அறிவுடையவனா அவனும் நாளும் மாறிக்கிட்டே வருவான், தலைப்படுவான், அப்படின்னா அது அறிவாளாக மாறிட்டு வருவான், புரியுதா. தொல் சிறப்பின் ஒன்னிற, இது எப்படி இருக்கு அப்படின்னா ஓமைப்படுத்துறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரி பூ சேர்ந்தலால் புத்தோடு தண்ணீருக்கு, அது தண்ணீருக்குத்தான் பயந்தாங்கு. இது என்னன்னா சிம்பிளா ஒண்ணுமே கிடையாது. தொல் சிறப்பின் ஒன்னிற, ஒல்நிற அப்படின்றது பிரிச்சு எழுதுனா ஒல் பிளஸ் நிறன்னு எழுதணும். ஒல் பிளஸ் நிற ஒன்னிற, புரியுதா. ஸோ ஒல் பிளஸ் நிற அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஒளி, ஒரு சிறந்த ஒளிமிக்க, ஒரு விளக்கு போல பிரகாசமாக இருக்கக்கூடிய என்னது பாதிரிப்பு. பாதிரிப்பு என்ன கலர் இருக்கும், மஞ்சள் கலர் இருக்கும். இப்போ விளக்கு பிரகாசமாக இருந்துச்சுன்னா விளக்கு என்ன கலரில் எரியும், ஒரு மஞ்சள் கலரில் அப்படி எரியுமா. ஸோ அதே போல தான் பாதிரிப்பும் அப்படி தான் இருக்கும். அதனால அப்படி சொல்கிறாங்க. ஒன்னிற, ஒல் நிற பாதிரிப்பூ சேர்ந்தலால் புத்தோடு அப்படின்றது ஒன்றும் கிடையாது, புது பிளஸ் ஓடு, அதான் புத்தோடு, புதுசாக இருக்கக்கூடிய ஓடு. எதை குறிக்கிறாங்க, பானையை குறிக்கிறாங்க. இந்த இடத்துல எதை குறிக்கிறாங்க, புதுசாக ஒரு பானையோடைய ஓடு எப்படி இருக்கும், புதுசாக செஞ்ச பானை இல்லையா, அப்போ அதனுடைய ஓடு பகுதியும் புதுசாக தான் இருக்கும், ஓகேவா. தண்ணீருக்குத்தான் பயந்தாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சிறந்த சிறப்புடைய, ஒரு சிறந்த வெண்ணிற அந்த ஒளி போன்ற நிறமுடைய அந்த பாதிரி பூவானது எப்படி புதுசாக செஞ்சிருக்கூடிய ஒரு குடத்துல அந்த பூவோடு கலந்து தான் அந்த பானையை செய்வாங்க. அப்போது அந்த பானை, அந்த மண்ணில் அந்த பூனுடைய வாசம்ன்றது இருக்குமா, மனம்ன்றது இருக்குமா. அப்போ அந்த மாதிரி செஞ்ச ஒரு பானையில் ஒரு தண்ணீர் எடுத்து நம்ம சேர்க்கும்போது, தண்ணீர் ஊற்றி வைக்கும்போது, அந்த தண்ணீர் குடிக்கும்போது அந்த பானையோட அந்த தண்ணீரில் அந்த பூவினுடைய மனம்ன்றது நம்மளுக்கு கொஞ்சமாக தெரியும், அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம்,
புரியுதா? அப்போ இந்த இடத்துல எப்படி படிக்காதவங்க கூட படித்தவன் செய்கிறதுனால அவனுக்கு ஒரு அறிவு கிடைக்குதோ, அறிவு வந்து உண்டாகும். எப்படி உண்டாகும்? இதை கூட ஒப்புமைப்படுத்துகிறாங்க. எப்படி வந்து ஒரு பானையை செய்கிறாங்க, இந்த பாதிரிப்போடு சேர்ந்து ஒரு பானையை செய்யும்போது ஒரு தண்ணீர் கூட செய்கிறதுனால அந்த தண்ணீருக்கும் அந்த பயன் கிடைக்குதோ, அந்த மனம்ன்றது கிடைக்குதோ, அதுபோல் கற்றவன் கூட கற்காதவன் சேர்றான் அப்படின்னா அவனுக்கும் அறிவுன்றது கூடும் அப்படின்றதான் இதனுடைய பொருள். புரியுதா? ஸோ நாலடியார் பாடல். ஸோ ஓகேம்மா. ஸோ அவ்வளோதான். ஸோ கடைசியாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நாலடியாருடைய இயல்கள்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா? 12 இயல்கள்னு பார்த்துருப்போம். ஆனால் 11 இயல்கள் தான் இருக்கும். ஆனால் ஆப்ஷனில் நம்ம கேட்கும்போது 12 இயல்கள் தான் போடணும். ஒருவேளை 12 இல்லாமல் 11 இருந்தால் நம்ம போடலாம். ரெண்டுமே இருந்ததுன்னா 12 தான் டிக் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோட ஸ்டார்டிங்லேயே. ஸோ இப்போ இதை 3 முப்பாலாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துறவரவியல், இல்லறவியல். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நாலடியார் துறவரவியலில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இயல் எதில் ஸ்டார்ட் ஆகும்? துறவரவியலில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் அறத்தில் 2 இயல் இருக்கும். அறம் சார்ந்தது 2 இயல், துறவரவியல், இல்லறவியல். அடுத்து பொருள் பாலில் அரசியல். நல்லா பாருங்க, அரசு. எங்கேயாவது நீங்கள் அரசு ப்ளஸ் இயல்னு படித்தாலும் சரி, அரசியல்னு படித்தாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். கூட்டம் என்ன வரும்? அரசியல்னு ஒரு அவ்வளோதான். புரியுதா? ஸோ அரசியல், நட்பியல், இன்பவியல், துன்பவியல், பொதுவியல், பகையியல், பகையியல். புரியுதா? பல்நெறிவியல், பன்னெறிவியல். பல்நெறிவியல் அப்படின்னாலும் சரி, பன்னெறிவியல்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? இது எல்லாமே பொருள் இருக்கக்கூடியது. மொத்தம் எவ்வளோ? 7 இயல்கள் இதில் இருக்கும், பொருட்பாலில் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, கடைசியாக இன்பவியல். ஸோ இன்பவியலில் இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் இன்ப துன்பவியல்னு ஒரு இயல் இருக்கும். கடைசியாக இன்பவியலில் முடியுது. புரியுதா? அதனால தான் முதல்ல நம்ம துறவரவியல் இருந்து இன்பவியலில் நாலடியார் முடிகிறது அப்படின்றத பார்த்துருவோம். மொத்தம் 12 இயல்களை கொண்டது. ஆனால் அங்கே 11 இயல்கள் தான் இருக்கும். ஓகேவா? ஃபைன். அதுக்கடுத்து பாருங்க, குட்டி திருக்குறள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். நாலடியார் நூலுக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்னது? குட்டி திருக்குறள் அப்படின்றத பார்த்துருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாலடியார் உரைநூல். நாலடியாருக்கான ஒரு உரைநூல், நாலடியார் உரைவளம் சொல்லக்கூடிய ஒரு நூலும் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவாம்மா? ஃபைன். ஸோ தெரிஞ்சிட்டிங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டா. ஸோ நாலடியார் இதை நீங்கள் பார்த்து அழகாக நோட்ஸ் எடுத்துட்டீங்க, படிச்சிட்டிங்க அப்படின்னா நாலடியார் பகுதியிலேருந்து நீங்கள் எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிட முடியும். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.